வெல்கம் டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 14. இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சுக்ரோஸ் இடம்பெயர்தல். இப்ப தாவரம் என்ன பண்ணுச்சு, அந்த இலைகள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவை தயாரிச்சிருச்சு. அதாவது குளுக்கோஸ்ங்கிற உணவு இப்ப என்னவா மாறி இருக்கு அப்படின்னா சுக்ரோஸா மாறி இருக்கு. அந்த சுக்ரோஸ் என்ன பண்ணணும், தோற்றுவாய்னா யாரு, இலையிலிருந்து என்ன பண்ணணும், மத்த பாகங்களுக்கு எல்லாம் போயிட்டே இருக்கணும். தேக்கிடம்னா சொல்றவங்களே தேக்கிடத்துக்கு போலாம், இல்ல அடுத்த பாகத்துக்கு போலாம். அப்ப உருவான இடத்துல இருந்து அந்த தோற்றுவாயிலிருந்து மற்ற இடத்துக்கு எப்படி இடம்பெயர்ந்து போக போகுது அப்படிங்கறதுலாம் இந்த பேரால் நமக்கு சொல்றாங்க. பாருங்க, சுக்ரோஸ் தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்திற்கு இடம்பெயர்வது அழுத்த மாறுபாட்டு கோட்பாட்டின்படி நடைபெறுகிறது. அழுத்த மாறுபாட்டு கோட்பாடு அப்படின்னா, அதாவது நமக்கு புளோயம் செல் இருக்கு இல்லையா, புளோயம் செல்லுக்குள்ளதான் அந்த உணவானது இருக்கும். அந்த புளோயத்துல இருந்து உணவு எப்படி வெளில வரப்போகுது அப்படின்னா, பக்கத்துல ஜைலம் செல்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஜைலம் செல்ல இருந்து நீரானது புளோயம் செல்லுக்கு போகுது. புளோயம் செல்லுக்குள்ள போகும்போது அங்க அழுத்தம் என்ன செய்யும், அதிகரிக்கலாம் குறையலாம். அந்த மாதிரி நடக்கும் போது அந்த புளோயத்துக்குள்ள உள்ள சுக்ரோஸ் ஆனது அடுத்த செல்களுக்கு கடத்தப்படும். இந்த மாதிரி ஜைலம் உள்ள போகும், அந்த சாப்பாடு வெளில வரும். அப்படியே அந்த ப்ராசஸ் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவான குளுக்கோஸ் என்னவா இங்க மாற்றப்பட்டிருக்கு, சுக்ரோஸா மாற்றப்படுது. ஃபர்ஸ்ட் அந்த சுக்ரோஸ் யாருகிட்ட போகும்னா புளோயத்துக்கிட்ட தான் போகும். ஏன்னா புளோயம் தான் என்ன செய்யும், உணவு எல்லா பாகத்துக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கும். அப்ப சுக்ரோஸ் முதல்ல எங்க போகுதுன்னா புளோயத்துக்கு போகுது. பின்பு ஆற்றல் சார் கடத்தல் மூலம், அதாவது புளோயத்தோட மற்ற துணை பாகங்கள் சொல்லுவோம் இல்லையா, சல்லடை குழாய் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளலாம் அந்த உணவானது சுக்ரோஸ் ஆனது நுழைஞ்சு போகுது. இந்நிகழ்ச்சியால் புளோயத்தின் செல்கள் இதன் காரணமாக உயர் அடர்வு கரைசல் நிலையை அடைகிறது. ஏன் உயர் அடர்வு கரைசல்னா, இப்ப சுக்ரோஸ்ங்கிறது என்னது, ஒரு சுகர் மாலிகுல். அப்ப அதிகப்படியான அது சுக்ரோஸை உள்ள இழுக்கும் போது அங்க அது ஹைப்பர்டானிக் கரைசலா மாறுது. இப்ப அருகில் உள்ள ஜைலத்திலிருந்து, பக்கத்துல உள்ள ஜைலத்திலிருந்து நீர் என்ன பண்ணுது, சவ்வூடு பரவல் மூலம் சல்லடை குழாயினுள் செல்கிறது. சல்லடை குழாய் எங்க இருக்கும், நமக்கு அந்த புளோயத்துக்குள்ள இருக்கும். இதனால் ஏற்படும் சவ்வூடு பரவல் அழுத்தம் காரணமாக, அப்ப தண்ணி உள்ள போன உடனே அங்க சவ்வூடு பரவல் அழுத்தம் காரணமாக புளோயம் என்ன பண்ணுது, அழுத்தம் குறைவான செல்களுக்கு கடத்தப்படுகிறது. பக்கத்துல உள்ள செல்லுக்கு மறுபடியும் தண்ணி போகும். மறுபடி இதே ப்ராசஸ் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப சுக்ரோஸ் என்ன பண்ணும், இந்த தயாரிக்கப்பட்ட இடத்துல இருந்து சேமிக்கப்பட்ட இடத்துக்கோ இல்ல தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கோ இடம்பெயர ஆரம்பிக்கும். அடுத்தது பாங்க, சாரேற்றம். அதாவது உறிஞ்சப்பட்ட தண்ணியானது இந்த ஜைலம் செல்கள் வழியா, புரணி செல் வழியா ஜைலம் புளோயம் போய் அடையும் பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் மாதிரிதான் இதுவும், அதேதான் இதுவும். இப்ப இந்த இடத்துல வேறு மூலயமா உறிஞ்சப்பட்ட தண்ணி எப்படி தாவரங்களோட அடுத்தடுத்த பாகங்களுக்கு போகுது. அப்ப அங்க என்னென்ன படிநிலைகள்லாம் நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. இந்த படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சவ்வூடு பரவல் நீரை வேர் தூவியினுள் செலுத்துகிறது. ஃபர்ஸ்ட் இதுதான் பூமியில உள்ள போர்ஷன். இந்த வேர் எங்க இருக்குன்னா மண்ணுல இருக்கு. ஓகேவா, இந்த மண்ணுல இருந்து தண்ணி என்ன பண்ணுது, சவ்வூடு பரவல் மூலமா வேர் தூவிகள் உள்ள இழுக்குது. உள்ள இழுத்த உடனே ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, நுண்துளை ஈர்ப்பு விசையின் மூலமாக அந்த உறிஞ்சப்பட்ட நீரானது எங்க போகுது, இப்ப தண்டோட அடிப்புறத்துக்கு போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது, வேர் அழுத்தம் நீரை தண்டு பகுதிக்கு தள்ளுகிறது. தொடர்ந்து என்ன பண்ணுது, வேர் தண்ணியை உறிஞ்சறதுனால அந்த வேர் அழுத்தம் காரணமாக தண்ணியானது உந்தி தள்ளப்படுகிறது. யாரை நோக்கி, தண்டை நோக்கி போகுது. அதுக்கப்புறம் ஒட்டிணைவு மற்றும் கூட்டிணைவு. இந்த வார்த்தையை கவனிங்க. அதாவது அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, நீர் மூலக்கூறு, அது என்ன பண்ணும், தண்டுகள்ல ஒட்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுதுன்னா மேல் நோக்கி போக ஆரம்பிக்குது. மேல் நோக்கி போகிற நீர் கடைசியா எங்க போகுது, இலைகளுக்கு போகுது. இலைகளுக்கு போகும்போது அங்க உள்ள இந்த நீராவி போக்கு இழுவிசை காரணமாக தொடர்ந்து என்ன பண்ணும், வேறு தண்ணிய பூமியில இருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர் அழுத்தம் நம்ம யார சொல்லுவோம், ஜைலத்துல உருவாகக்கூடிய அழுத்தம் தான் வேர் அழுத்தம். அப்ப தொடர்ந்து மண்ணுல இருந்து என்ன பண்ணும், வேறு தண்ணியை உறிஞ்சுக்கிட்டே இருக்க அந்த வேர்ல அழுத்தம் உருவாகும். வேர்ல எப்படி அழுத்தம் உருவாகும்னா, இலைகளின் வழியா நீரானது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, வெளியில போய்கிட்டே இருக்கு. அந்த வெளில போக 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 அந்த ஜைலம் செல்லுக்கு அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஜைலம் செல்ல அதிகரிக்கக்கூடிய அழுத்தம் தான் நம்ம அடுத்தது வாங்க, நுண்துளை ஈர்ப்பு விசை. நீர் அல்லது எந்த ஒரு திரவமும் நுண்துளை குழாய்களில் இயற்பியல் விசையின் காரணமாக மேலேறுகிறது. கீழே உள்ள தண்ணி மேலேறி போகுது. இதற்கு நுண்துளை ஈர்ப்பு விசை என்று பெயர். அதே போல் தண்டிலும் நீரானது குறிப்பிட்ட உயரம் வரை நுண்துளை ஈர்ப்பு விசையின் காரணமாக கடத்தப்படுகிறது.
அதாவது இந்த கீழே உள்ள தண்ணி மேல போறதுக்கு என்ன ஈர்ப்பு விசை தேவைப்படுதுன்னா நுண்துளை ஈர்ப்பு விசை தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, நீர் மூலக்கூறுகளின் கூட்டிணைவு ஒட்டிணைவு. அதாவது எல்லா வாட்டு மாளிகளும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த தண்டுல என்ன பண்ண ஒட்டி 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 அப்படி மேல ஏறி போயிடும். அடுத்தது நீராவி போக்கின் இழுவிசை. நீராவி போக்கின் இழுவிசை எங்க நடக்கும்? இலைகள்ல நடக்கும். அப்ப மேல போகக்கூடிய தண்ணி வந்து சூரிய ஒளி படும் போது இலைகள்ல உள்ள இலைத்தலைகள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? அத நீராவி போக்கு தண்ணிய வந்து ஆவியா வெளில அனுப்பிக்கிட்டே இருக்கு. அப்ப தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? அந்த வேர்கள்ல அழுத்தம் அதிகமாகி இழுவிசை நடக்கிறதுனால கண்டினியூவா என்ன பண்ணுதுன்னா தாவரங்கள் அந்த தண்ணிய உறிஞ்சி மேல் நோக்கி அனுப்புது. மேலும் தெரிந்து கொள்வோம் பாருங்க. இதுல நான் சொல்ற இந்த 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர் வடிதல் எனப்படும் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த நீர் வடிதல் யார் மூலயமா நடக்குதுன்னா நீர் சுரப்பி அல்லது ஹைட்டத்தோடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அதிகாலையில நைட் நேரத்துல காலையில ஏஞ்சு பாத்தீங்கன்னா தாவரங்கள் மேல அந்த தாவரங்களோட இலையோட விளிம்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பனித்துளிகள் மாதிரி நீர்த்துளிகள் இருக்கும். ஓகேவா? அந்த நீர்த்துளிகள் எதனால வந்திருக்கு? பனியோட துளிகளான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? நம்ம இந்த நாள்லாம் பனி பெய்யுதுன்னா பனி இல்ல. இருந்தாலுமே இலைகள் மேல பாத்தீங்கன்னா பனி பெய்ஞ்ச மாதிரி நீர் துளிகள் இருக்கும். அந்த துளிகள் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா மண்ணுல ஈரப்பதம் அதிகமா இருக்கும் போது, நல்லா கவனிச்சுக்கோங்க, மண்ணுல ஈரப்பதம் அதிகமா இருக்கும் போது தாவரத்தோட வேலை என்ன? வேரோட வேலை தொடர்ந்து தண்ணியை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? ஒரு நைட் நேரமா இருந்தாலும் பகல் நேரமா இருந்தாலும் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். உறிஞ்சிற தண்ணி என்ன பண்ணும்? அந்த இழுவிசை காரணமாக இலைகளுக்கு போகுது. இலைகள்ல பாத்தீங்கன்னா இலைத்துளை வழியா நீர் என்ன செஞ்சணும்? ஆவியாயிட்டு வெளியில போகணும். இலைத்துளைகளின் வழியாக நீர் ஆவியா வெளில போறது பகல் நேரத்துல நடக்கிற ப்ராசஸ். அந்த சூரியன் இருந்தாதான் அந்த வெப்பம் காரணமாக நீர் வந்து ஆவியா இலையில இருந்து வெளியில போகும். இப்ப நம்ம சொல்ற ப்ராசஸ் வந்து அதிகாலை பொழுது இல்லைன்னா நைட் நேரத்துல. அந்த நேரத்துல என்ன பண்ணுதுன்னா வேர் உறிஞ்சக்கூடிய தண்ணி, பூமியில ஈரப்பதம் அதிகமா இருக்கு, அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அந்த வேர் தண்ணியை உறிஞ்சு மேல எடுத்துட்டு போகுது, இலைகளுக்கு போகுது. இலைகள்ல இலைத்துளை வழியா தண்ணி போகாம இந்த இடத்துல நீர் சுரப்பி அல்லது ஹைட்டத்தோடுன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த செல்களின் வழியாக நீர் வெளில வருது. வெளில வரும்போது வரக்கூடிய தண்ணி ஆவியாகாம அப்படியே அந்த இலைகளின் மேல பனித்துளி மாதிரி நிக்குது. ஏன் பனித்துளி மாதிரி அப்படியே நிக்குது, ஆவியாகலன்னா காத்துலயும் ஈரப்பதம் அதிகமா இருக்கு. அப்ப மண்ணுலயும் ஈரப்பதம் அதிகமா இருக்கு, காத்துலயும் ஈரப்பதம் அதிகமா இருக்கு. அதனால அந்த நீர்த்துளிகள் என்ன பண்ணல? ஆவியா ஆகல. அதாவது மழை நேரத்துல நம்ம ஒரு துணி துவைச்சு காய போடுறீங்கன்னா இந்த துணி சீக்கிரம் காயுமா? காயறதுக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். ஏன்னா அட்மாஸ்பியர் எப்படியே இருக்கு, கூலிங்காவே இருக்கு, அங்க வெப்பநிலையே இல்ல. அப்ப அந்த மாதிரி கண்டிஷன்ல அந்த இலைகள்ல இருந்து தண்ணி என்ன பண்ணலன்னா ஆவியா வெளில போகாம அந்த நீர் அந்த இலை பரப்பு மேல அங்கங்க அழகா புள்ளி புள்ளியா டாட் டாட்டா இருக்கு. இதான் இதோட கான்செப்ட். இப்ப பாருங்க, அதிகாலை பொழுதில் புற்களின் மேல் பனித்துளிகள் போல நீர்த்துளிகளை பார்த்திருப்போம். தாவரங்களில் இதை கவனிக்கணும், காற்றில் ஈரப்பதம் அதிகமா இருக்கு, நீராவி போக்கின் வீதம் அப்ப குறைஞ்சு போச்சு. காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கறனால வெப்பநிலை இல்ல. அப்ப தண்ணி என்ன பண்ணல? நீராவி போக்கே நடக்கல, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப உறிஞ்சப்படும் நீர் தாவரத்தின் வேரில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அதிகப்படியான நீர் தாவர இலைகளின் விளிம்புகளில் நீராக வடிகிறது. அந்த நீர் ஆவியாகி போகாம அந்த விளிம்புகள்ல அப்படியே பனித்துளிகள் மாதிரி அழகா இருக்கு. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் நீர் வடிதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீர் வடிதல் யார் மூலயமா நடக்குதுன்னா இலைத்துளைகள் மூலமா நடக்கல, ஹைட்டத்தோடு எனப்படுகின்ற ஒரு செல் மூலமா நடக்குது. அல்ல, அதுக்கு இன்னொரு பேரு நீர் சுரப்பின்னு சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒண்ணு ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த படத்தை பாத்துட்டீங்களா? அதுல பாத்தீங்களா எப்படி அந்த இலையோட விளிம்புகள்ல அழகா நீர்த்துளிகள் இருக்கு பாருங்க. இந்த ப்ராசஸுக்கு பேரு தான் நீர் வடிதல்.